உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்ளோ பேசுவ என்று விதர்சனா அவந்திகா மீது கோபமடைந்தாள். அவந்திகா, உனக்கு ஒன்னும் தெரியாதப்பயே எவ்வளவு ஆணவமா பேசுற என்றாள். என்ன ஒரு முட்டாள்தனம், உனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியல. நீ எங்க இருக்கன்னு கேட்க காரணம் இருக்கு. நீ உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கிருந்து முதல்ல கிளம்பு. இங்க உனக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்காத. விதர்சனா அவளை வெளிப்படையாக கிண்டல் செய்தாள். நான் அறிவாளியா முட்டாள்னு முடிவு பண்றது உன்னோட வேலை இல்ல. முதல்ல வந்த வேலைய பாரு, மத்தவங்களையும் சேர்த்து கெடுக்காத என்று அவந்திகா அமைதியாக பதிலளித்தாள். நல்லது, இது என்னோட முடிவா இருக்காது, ஆனா கண்டிப்பா வேற ஒருத்தவங்க முடிவாகி இருக்கும் என்று விதர்சனா தனது கைகளை மேசையில் ஓங்கி அடித்துவிட்டு கோபமாக வெளியேறினாள். ஷாம் எழுந்து நின்றான். நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னா நீங்க என் கூட தனிப்பட்ட முறையில வந்து பேசலாம் என்று கூறிவிட்டு சென்றான். அவனும் அவந்திகாவும் அங்கிருந்து கிளம்பினர். மீதமுள்ள மருத்துவர்கள் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். விஷயங்கள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆண் மருத்துவர் பெருமூச்சு விட்டார். பொண்ணுங்களுக்கு இடையில எப்போதுமே அமைதி இருக்காதுன்னு தெரியுது என்றார். அவர் கூறியதை ஒரு சிலர் உடன்பட்டனர். இது பொறாமையால் தூண்டப்பட்ட ஒரு வாதம் என்று அவர்கள் கருதினர். இன்னொரு டாக்டர் புலம்பினார். உங்களுக்கு இன்னும் ஒன்னும் தெரியல, விளையாட்டுத்தனமா இருக்கீங்க. சந்திரன் குடும்பத்துக்கும் மாதவன் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு பத்தி உங்களுக்கு தெரியாதா என்றார். சந்திரன் குடும்பமா? அது சென்னையில இருக்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்றார். அந்த பொண்ணு ரவியோட முன்னாள் மனைவி. அதுவும் இல்லாம அவதான் மாதவன் குடும்பத்தோட ஏபிசி நிறுவனம் அழிய சந்திரன் குரூப்ஸுக்கு உதவுனது. அதனாலதான் இவங்க 2 பேரும் இப்படி எளியும் பூனையுமா இருக்காங்க. இப்போது அவர்கள் நிலைமையை பற்றி ஒரு புதிய செய்தியை அனைவரும் தெரிந்து கொண்டனர். ஏபிசி நிறுவனத்திற்கும் சந்திரன் குரூப்ஸுக்கும் இடையிலான மோதல் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்று. அவந்திகாவை அவர்கள் நேரில் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் அவந்திகா பற்றிய அவர்களின் எண்ணம் மீண்டும் மாறியது. அந்த பொண்ணு சாதாரணவ கிடையாது. ஆனா ஜனாதிபதியோட வீட்டுல அவ என்ன செய்யறா? ஷாம் அவந்திகாவை ஒரு பிரைவேட் ஆய்வகத்திற்கு அழைத்து வந்தான். அவன் அவளை ஆறுதல் படுத்தினான். அந்த விதர்சனா பேசின எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம், நாம அவளோட நிலைக்கு தாழ்ந்து போக கூடாது என்றான். அவந்திகா அவனிடம், நான் அவ அளவுக்குலாம் கீழே இறங்கி கேவலமா நடந்துக்குவேன்னு நினைக்கிறியா என்றாள். சூப்பர், அவ பேசினதெல்லாம் எங்க நீ டென்ஷன் ஆகி மெக்கானிக்கல் ஹார்ட் டிசைனை முடிக்கிறதுல நாம கவனத்தை செலுத்தணும் என்று ஷாம் நிம்மதியுடன் கூறினான். நீ சொல்றதும் சரிதான், நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கணும், ஆனா உன்னோட நாட்கள் எல்லாம் கடினமாக இருக்கும் என்று அவந்திகா அவனை மென்மையாக நினைவுபடுத்தினாள். ஷாம் அதிர்ச்சி அடைந்தான். எனக்கா? விதர்சனா மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவ. அவளோட கேவலமான எண்ணம் என்னன்னு சுட்டி காட்டி இருந்தாலும் அவ உன்னை இங்கிருந்து அனுப்பாம விட மாட்டா. உண்மையிலேயே என்ன காரணம் வச்சு அவ உன்னை டார்கெட் பண்ணுவா. மாதவன் குடும்பம் உன்னையும் என்னையும் இங்க இருந்து விரட்டி அடிக்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு, அதனால நீ கவனமா இருக்கணும் என்று அவந்திகா கூறினாள். ஷாம் அதிர்ச்சி அடைந்தான். இதையெல்லாம் அவள் எப்படி யோசிக்கிறாள்? நீ என்ன சொல்ற? விதர்சனா உண்மையிலேயே என்னையும் சேர்த்துதான் டார்கெட் பண்றாளா என்று ஷாம் அதிர்ச்சியில் கேட்டான். விதர்சனாவின் ஆக்கிரமிப்பு அவந்திகாவிற்கு மட்டுமே என்று அவன் நினைத்தான். அவந்திகா தலையை ஆட்டினாள். அவ நம்ம 2 பேரையும் கண்டிப்பா கவனிச்சுட்டு தான் இருப்பா. நாம ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனமா தான் வைக்கணும். சந்திரன் குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்கும்னு அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ வேற என்ன உனக்கு ஹெல்ப்புக்கு வச்சிருக்க, அதனால உன்னால ஜனாதிபதியை குணப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது முக்கியம் இல்ல. அவ உனக்கு எதிரா என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அவங்க ஜெயிக்கணும்னா உன்னையும் என்னையும் விரட்டுறதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்றாள். அதனாலதான் அவ உன்னை டார்கெட் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே 2 பேரையும் விரட்ட பிளான் பண்ணிருக்கா என்று அவந்திகா கூறிய போது ஷாம் இறுதியாக நிலைமையை புரிந்து கொண்டான். ஆமா என்று அவந்திகா கூறினாள். ஆனா அவ என்னதான் பிளான் பண்ணாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது என்று கூறினாள். சரி, நீ எதுவும் பிளான் பண்ணியிருக்கியா என்றான். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை என்று அவந்திகா சிரித்தாள். அவளை பத்தி யோசிச்சு நம்ம வேலையை மறந்துடக்கூடாது என்றாள். ஷாம் பெருமூச்சு விட்டான். நீ சொல்றதும் சரிதான், நம்ம எந்த தப்பான நோக்கத்துக்காகவும் வரல, ஜனாதிபதிக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் வந்திருக்கோம். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா ஏதாவது நடந்தா நான் உன்னை காப்பாத்த உனக்கு முன்னாடி நிப்பேன். அவ எனக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டான்னு தோணுது என்றான். அவள் உண்மையில் பயப்படவில்லை என்றாலும் அவந்திகா அவன் அவ்வாறு கூறிய போது அவளுக்கு நன்றி சொன்னாள். விதர்சனாவின் குறுக்கீட்டில் ஷாம் மற்ற மருத்துவர்களிடம் இருந்து தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்தான். விதர்சனாவின் எண்ணம் போல இவர்களுக்கும் எந்த எண்ணமும் இருந்தால் அதனால் அவர்களுடன் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக அவன் தனது ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தினான். அவந்திகா வழக்கம் போல தன்னை பற்றி யார் பேசுகிறார்கள் என்பது பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை.
மெக்கானிக்கல் ஹார்ட் தயாரிக்கும் ஆராய்ச்சியில் ஷாமுடன் அவள் முழுமையாக கவனம் செலுத்தி வந்தாள். அவர்கள் தங்கள் வேலையில் முற்றிலும் கவனம் செலுத்தினர். வடிவமைப்பை முழுமையாக்குவதற்கு அவர்கள் நாள் முழுவதும் ஆய்வகத்தில் செலவிடுவார்கள். இரவு நேரத்தில் மட்டுமே வெளியேறுவார்கள். விதர்சனாவின் பொய்யான வதந்திகள் காரணமாக எல்லோரும் அவர்களை பார்க்கும் விதம் மாறியது. அவந்திகாவின் கடந்த காலத்தை அவர்கள் அறிவார்கள். அவள் விவாகரத்து பெற்றவள். இருப்பினும் ஷாம் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவன், ஒரு இளைஞன். அவர்கள் அனைவருமே அவனுக்கு அவந்திகா தகுதியானவள் இல்லை என்று நினைத்தார்கள். குறிப்பாக சிறுவயது பெண் மருத்துவர்கள் ஷாமின் மீது ஒரு கண் வைத்திருந்தார்கள். அது அவந்திகாவின் மீதான அவர்களின் எரிச்சலை அதிகரித்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவளை கடந்து செல்லும் போது அவர்கள் அவளை ஓர கண்ணால் பார்த்து சபித்துக் கொண்டு செல்வார்கள். இவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை எல்லாம் அவந்திகாவும் கவனித்தாள். விதர்சனாவின் வார்த்தைகளால் அவர்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டு இப்படி செய்கிறார்கள் என்பதை அவந்திகா அறிந்திருந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி கவலைப்படவில்லை. அதனால் அவர்களிடம் சென்று தன்னை பற்றி விளக்க அவள் பின்னோக்கி குனியவில்லை. இறுதியில் அவர்கள் வாக்குவாதத்திற்கு பிறகு அவந்திகா மீண்டும் இன்று விதர்சனாவை ஜனாதிபதியின் வீட்டில் பார்த்தாள். அவள் அருகில் ஒரு இளம் பெண் அமர்ந்திருந்தாள். அந்த பெண் அழகாக இருந்தாள். அவளுக்கு 20 வயது தாண்டி இருக்கும். விதர்சனா அந்த பெண்ணுடன் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அவந்திகாவை பார்த்ததும் அவள் முகம் உறைந்தது. அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தனர். அக்கா, அவ யாரு என்று கேட்டாள். விதர்சனா அவந்திகாவை பார்த்து, அந்த அதீத புத்திசாலிய உனக்கு யாருன்னு தெரியாதா என்றாள். என்ன சொல்றீங்க அக்கா என்று அந்த பெண் சிறுமி குழப்பமடைந்தாள். விதர்சனா அவள் யார் என்று விளக்கவில்லை. ஆனால் அவளே கூறினாள், அவ உங்க தங்கச்சி நிறுவனத்தை அழிக்க காரணமா இருந்த அவந்திகா நாதன் தானே? கண்டிப்பா இது அவளதான் இருக்கணும் என்றாள். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அந்த கேவலமானவளை நல்லா பாத்துக்க. அவளுக்கு மெடிசன் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ ஜனாதிபதியோட நோயை குணப்படுத்த ஹெல்ப் பண்றதுக்காக ஜனாதிபதி வீட்ல இருக்கா என்றாள். என்ன சொல்றீங்க அக்கா? மெடிசன் தெரியாம இவ எப்படி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா என்று அந்த பெண் திடீரென்று கோபமடைந்தாள். அவந்திகா இவர்கள் இருவரையும் கடந்து செல்லும் போது அந்த பெண் இவளை பார்த்து கோபமாக, ஏய் அங்கே நில்லு என்று திமிராக கூறினாள். அவந்திகா அப்படியே நின்று அவளை கோபமாக முறைத்து பார்த்தாள். அந்த பெண் அவந்திகாவை பார்த்து கேவலமாக சிரித்தாள். ஐயோ, நீ ஒரு சாதாரண பொண்ணுதானே, உனக்கு என்னமோ 3 தலை 6 கை இருக்கும்ல நான் நினைச்சேன் என்று சிரித்தாள். அவந்திகா அவள் கூறியதற்கு எதுவும் கூறாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள். அவந்திகா பதில் எதுவும் சொல்லவில்லை. அந்த பெண்ணிற்கு அருகில் இருந்த விதர்சனாவை பார்த்தாள். அவள் எதிர்பார்த்தபடி விதர்சனாவும் அவந்திகாவை ஏளனமாக பார்த்து சிரித்தாள். நீ அவந்திகா நாதன் தானே என்று கடுப்பில் கேட்டாள். நீ எந்த காலேஜ்ல போயிட்டு மெடிசன் படிச்ச சொல்லு, நானும் போயிட்டு ஒரே நாள்ல படிச்சுட்டு வந்துடுறேன் என்று நக்கல் அடித்தாள். நீ மெடிசன் தெரியாம எப்படி ஒரு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண வந்த? ஆனா நீ இங்க வர ஒரு கேவலமான வழியை தேர்ந்தெடுத்திருக்க பாரு. இப்படிலாம் உன்னால மட்டும்தான் முடியும் என்றாள். விதர்சனா எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, எப்படி இங்க வந்திருப்ப? அவ ஒரு நல்ல ஆளா பிடிச்சு ஜோடி சேர்த்துக்கிட்டு இங்க வந்துட்டா என்றாள். யார் அந்த குருடன் என்று அந்த பெண்ணும் நக்கலாக கேட்டாள். விதர்சனா நக்கலாக, பாவம் அந்த குருடன் யாருன்னா இந்த டாக்டர் ஷாம் சிரஞ்சீவ் தான் என்று கூறினாள். ஷாம் சிரஞ்சீவா என்று அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். சிரஞ்சீவ் சார்ஜா தாத்தாவோட பேரன் தானே என்றாள். ஆமா, அவர்தான் என்றாள். அந்த பெண் அவந்திகாவின் மீது இருந்த கோபத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய மனத்தில் ஷாம் பற்றிய நல்ல எண்ணங்கள் இருந்தது. அவன் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் அழகான பெரிய அண்ணன். அவந்திகா போன்ற ஒரு பெண்ணால் அவரை எப்படி மயக்கி இருக்க முடியும்? அவள் அவரின் மீது கோபமாக இருந்தாள். மேலும் அரவிந்தின் தங்கச்சியான லீலாவை அவந்திகா காயப்படுத்தியுள்ளாள். முழு பரந்த உலகிலும் அந்த பெண்ணிற்கு பிடித்த நபர் அரவிந்த் மட்டுமே. எனவே அவர்களுக்காக அவந்திகாவை பழிவாங்க அவள் நிச்சயமாக உதவுவாள். நீ ரொம்ப மோசக்காரி. உன்னை இங்க அழைச்சிட்டு வர ஷாமன் என்ன மயக்கனியா? உனக்கு வெட்கமே இல்லையா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ எங்க இருக்கன்னு உனக்கு தெரியுதா? உன்னை போல ஒரு ஆளெல்லாம் வர இடமா இது? உன்னை போல எதுக்கும் உதவாத ஒரு பொண்ணு இங்க எப்படி இருக்க முடியும்? நீ புத்திசாலியா இருந்தா உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. நீ கிளம்புறியா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிடணுமா என்றாள். யார் நீ என்று அவந்திகா திடீரென்று கேட்டாள். அவளுடைய நோக்கம் நேர்மையாக இருந்தது. அவள் உண்மையில் யார் என்று மட்டுமே அறிய விரும்பினாள். அவளின் சிரிப்பு உடனே மாறியது மற்றும் அவளின் கண்களில் உள்ள மனசோர்வு மற்றும் ஏளனம் அதிகமானது. நல்லா கேட்டுக்க, என் பேரு ஆத்மிகா.
ஜனாதிபதி என்னோட மாமா, அனுஷா என்னோட அத்தை. நான் பிரபலமான செந்தில்நாதன் குடும்பத்தை சேர்ந்தவ. யார் இங்க இருக்கணும், யார் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்கு. இப்பவே நீங்க இருந்து வெளியே போ என்றாள். ஓ அப்படியா என்று அவந்திகா விலகி செல்வதற்கு முன்பு சுருக்கமாக பதிலளித்தாள். அவள் செய்கையை பார்த்து ஆத்மிகா திகைத்து போனாள். அவள் அப்படியே நடந்து சென்றாள். அவளுக்கு காது கேட்காதா? அவ என்ன அவாய்ட் பண்ண எவ்வளவு தைரியம்! அக்கா, அவ என்ன அவமானப்படுத்திட்டா என்று அவந்திகாவை சுட்டிக்காட்டி கோபமாக விதர்சனாவிடம் கூறினாள். அவந்திகா மிகவும் கொடூரமானவள் என்று ஆத்மிகா எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இவளுக்கு எவ்வளவு தைரியம் என்று மனதிற்குள் நினைத்தாள். அவள் ஆத்மிகாவை ஆறுதல் படுத்தினாள். ஆத்மிகா, அவளை போல கேவலமான ஒருத்தி மேல எல்லாம் நீ ஏன் கோவப்படுற என்றாள். அவளை சும்மா விடக்கூடாது. அவ உங்க தங்கச்சி லீலாவோட நிறுவனத்தை இவ்வளவு சீக்கிரத்துல அழிச்சிட்டா. திமிர் பிடிச்சவ. அவளை இங்கிருந்து முதல்ல விரட்டணும் என்று ஆத்மிகா திட்டினாள். விதர்சனா சிரமத்துடன் கூறினாள். என்னால அதை பண்ண முடியாது. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். உங்க மாமாவோட உடல்நிலை பத்தி மத்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கலந்து பேசணும். ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகணும் என்றாள். ஆத்மிகா புரிந்து கொண்டு பதிலளித்தாள். அப்படின்னா நான் இனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நானே அத்தைய பார்த்து பேசுறேன் என்று அவள் விரைவாக கிளம்பினாள். ஆத்மிகா செல்வதை பார்த்து விதர்சனா சிரித்தாள். அவந்திகா நாதன், இந்த புயலை உன்னால எதிர்க்க முடியுமான்னு பாப்போம். உன்னை என்னால அனுப்ப முடியாதுன்னு சொன்னல, அதுக்கு ஏத்த ஒரு ஆளை நான் ரெடி பண்ணிட்டேன், சமாளிச்சுக்கோ. ஜனாதிபதி மனைவிக்கு குழந்தை கிடையாது. அதனால் அவர் எப்போதுமே ஆத்மிகா மீது மிகவும் பாசமாக இருப்பார். அதனால் ஆத்மிகா ஜனாதிபதியின் மகளை போலவே அதிகாரம் உள்ளவள். ஆத்மிகா செந்தில்நாதனின் குடும்பமும் செல்வாக்கு மிக்கவராக இருப்பவர்கள். இந்த முறை அவந்திகா ஆத்மிகாவினை சீண்டியுள்ளாள். அதனால் அவளுக்கு சோகம் நிச்சயம் ஏற்படும். ஆடம்பரத்தின் மடியில் வளர்க்கப்பட்ட ஆத்மிகா போன்ற ஒரு வாரிசு அனைவரும் அவளுக்கு முன் குனிந்து இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக விரும்புவாள். பெங்களூரில் அவந்திகா தனது ஆவணத்தை தக்க வைத்துக் கொள்வது ஒரு விஷயம். ஆனால் பெங்களூரில் ராயல்டி சமூக வட்டாரங்களில் தேவையில்லாமல் தலையிட்டால் ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த ஆத்மிகா விரும்பினால் நிச்சயமாக அவந்திகாவின் வாழ்க்கையை முடித்துவிட முடியும். மேலும் அவள் மாதவன் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கிறாள் மற்றும் அரவிந்தை நீண்ட காலமாக காதலித்து வருகிறாள். அதை பற்றி அவந்திகாவிற்கு சரியாக தெரியவில்லை. அவந்திகா வெளியேற்றப்பட்டாள் என்ற செய்திக்காக விதர்சனா மகிழ்ச்சியுடன் காத்திருந்தாள். ஆத்மிகா விரைவாக அவளுடைய அத்தையை தேடி புகார் அளிக்க வந்தாள். அத்தை, அந்த பொண்ணு ஒரு முட்டாள். அவளுக்கு ஒன்னும் தெரியாது. மாமாவை குணப்படுத்த நீங்க அவளை எப்படி இங்க இருக்க ஒத்துக்கிட்டீங்க? மாமாவோட உடம்பு ரொம்ப முக்கியமானது. அந்த பொண்ணுக்கு மெடிசின் பத்தி எதுவுமே தெரியாது. அதனால அவ இங்க இருக்கிறன்னு அடம் பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கும் என்று ஆத்மிகா அத்தையிடம் வருத்தத்துடன் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு லேசாக சிரித்தாள். அவளுக்கு மெடிசின் தெரியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஷாம் முன்னாடியே இதை என்கிட்ட சொல்லிட்டான். நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் இங்க வர சொன்னேன். அதனால கவலைப்பட வேண்டாம், அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான் என்றார். அவள் கூறியதை கேட்டதும் ஆத்மிகா முகம் சொல்லித்தாள். அவளுக்கு மெடிசன் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அவ இங்க இருக்க நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அவளால என்ன பண்ண முடியும் என்றாள். நீ ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் பெரியவங்க விஷயம். இத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட தேவையில்லை என்றார். அனுஷ்யாவிற்கு அவளுடன் இதை பற்றி பேச விருப்பமில்லை. இருப்பினும் ஆத்மிகா திருப்தி அடையவில்லை. அவள் வெளிப்படையாகவே கூறிவிட்டாள். அத்தை, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அதனால நீங்க அவளை இங்கிருந்து அனுப்புங்க. அவதான் லீலாவை கஷ்டப்படுத்தினா. அதுவும் இல்லாம வித்யுக்தா செத்து போனதுக்கும் அவதான் காரணம். அதுவும் இல்லாம அவ டாக்டரும் கிடையாது. அதனால அவங்க இருக்க கூடாது. நல்லவ கிடையாது. அத்தை, நீங்க அவளை அனுப்புங்க. அவளால இங்க யாருக்கும் தீங்கு விளைவிப்பதற்காக நம்மளே அவளை இங்க தங்க விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தாள். அனுஷ்யா தான் அவளை வளர்த்தாள். ஆத்மிகா அவர்களுக்கு பிடித்த பெண்ணாக இருக்கிறாள். ஏனெனில் அவள் எது கேட்டாலும், அது எதுவாக இருந்தாலும், அது நியாயமாக இருந்தால் அதை அவளுக்கு கொடுத்து விடுவார். ஆகையால் அவள் தனது விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவிக்கும் போது அத்தை வழக்கம் போல் தனது விருப்பத்தை நிறைவேற்றுவாள் என்று நினைத்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு பெண்ணை வெளியேற்றுவதற்காக மட்டுமே. அவள் ஆச்சரியப்பட்டாள். அவளுடைய அத்தை அவளின் விருப்பத்தை நிறைவேற்ற மறுத்தார். ஆத்மிகா, நான் அவளை இங்க இருக்க சம்மதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீ அப்புறம் வந்து என்ன பாரு. உனக்கு வேணும்ங்கிறத கேளு, நான் கண்டிப்பா செய்றேன் என்றார். அவள் ஒன்னும் முட்டாள் இல்லை. அவளுடைய அத்தை வேண்டுமென்றே இந்த விஷயத்தை மாற்றுவதை அவள் புரிந்து கொண்டாள். அனுஷ்யாவிற்கு மிகவும் பிடித்த பெண். அதனால் அவளிடம் இருந்து இவ்வளவு சிறிய கோரிக்கையை
அவரால் எப்படி நிராகரிக்க முடியும்? ஆத்மிகா பெரிதும் வேதனைப்பட்டாள். ஆனால் அவள் அதை வெளிப்படையாக காட்டவில்லை. அதே சமயம் அவந்திகா மீதான அவளது வெறுப்பும் அவளை நோக்கி விரட்டுவதற்கான உறுதியும் அவளுக்கு பெரிதாக அதிகரித்தன. அதே நேரத்தில் அவந்திகா ஆய்வகத்திற்குள் நுழைந்து, புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கே என்று கூறினாள். ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஷாம் அவளுடைய குரலை கேட்டு திடீரென்று நிமிர்ந்து பார்த்தான். என்ன பிரச்சனை? நீ என்ன சொல்ற என்று கேட்டான். அவந்திகா அவனை பார்த்து, நான் இங்க வரப்போ ஆத்மிகான ஒருத்தைய பார்த்தேன் என்று கூறினாள். ஆத்மிகாவா என்ற பெயரை கேட்ட ஷாமினுடைய உடல் கோபமானது. நீ ஆத்மிகாவை பாத்தியா? ஏன்னா அவ ரொம்பவும் பெரிய குடும்பம். ஏன்னா அவளோட அம்மா செந்தில்நாதன் குடும்பத்தோட பொண்ணு, அவளோட அத்தை ஜனாதிபதியோட மனைவி. அதுவும் இல்லாம ஆத்மிகாவோட குடும்பம் லேசுப்பட்டவங்க கிடையாது. அவங்களும் செம்ம பணக்காரங்க, எல்லாரையும் அடிமையா நடத்துறவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சிட்டி ஃபுல்லா அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா யாரும் அவளை எதிர்க்க துணிய மாட்டாங்க. என்ன நடந்துச்சு? நீ எதுவும் பேசினியா என்றான். ஷாம் கவலைப்பட தொடங்கினான். மாதவன் குடும்பத்தை எதிர்ப்பது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஆத்மிகாவை எதிர்க்கிறது மரண தண்டனைக்கு சமம். அவந்திகா புத்திசாலி மற்றும் மிகவும் யோசித்து செயல்படுவாள். ஆனால் அவளுடைய குடும்பம் பின்னணி நிச்சயமாக ஆத்மிகாவை போல வலுவாக இல்லை. ஷாம் அவசரமாக கேட்டான், நீ ஏதாச்சும் அவகிட்ட பிரச்சனை பண்ணியா என்றான். நான் எதுவும் பண்ணல, அவதான் முதல்ல என்னை தேடி வந்தா என்று அவந்திகா கோபமாக கூறினாள். ஷாம் எதுவும் பேசாமல் இருந்தான். அவ என்ன சொல்றா? அவந்திகா ஆத்மிகாவை நினைத்து கொஞ்சமும் பயப்படவில்லை என்று அவன் உணர்ந்தான். மாறாக டாங் யானை கடந்து செல்வது தவறு என்று அவன் நினைத்தான். என்ன நடந்துச்சு சொல்லு. இந்த இடையூறுகளை சமாளிக்க அவந்திகாவிற்கு உதவ அவன் தயாராக இருந்தான். அவளுக்கு ஏதேனும் நேர்ந்தால் ரவி எழுந்தவுடன் முதலில் அவளுக்கு இடையூறு செய்பவர்களையே அவன் கொள்ளுவாள். அடுத்துதான் மாதவன் குடும்பம். கண்டிப்பாக அவந்திகாவிற்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்று அவன் தனிப்பட்ட முறையில் விரும்பினான். அவந்திகா மெதுவாக அவனிடம் எல்லாவற்றையும் கூறினாள். அவள் ஷாமிடம், ஆத்மிகா மாதவன் குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸா என்றாள். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா மாதவன் குடும்பம் மற்றும் செந்தில்நாதன் குடும்பமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்களுக்குள்ள கண்டிப்பா தொடர்பு இருக்கும். அதனால ஆத்மிகா உண்மையிலேயே மாதவன் குடும்பத்தோட க்ளோஸா இருந்தா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் ஆத்மிகா மாதவன் குடும்பத்தோட 3வது பையனை லவ் பண்றது. ஒரு தடவை அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் அவன் நெருங்க விடுறது இல்லைன்னு சொல்லியிருக்கான் என்றான். அது அரவிந்த் தானே என்று அவந்திகா தனது புருவத்தை உயர்த்தி கேட்டாள். ஆமா, அவனேதான் என்று கூறினான். அவந்திகா சிரித்தாள். பரவாயில்லையே, அந்த வெறி பிடிச்ச மிருகத்தையே லவ் பண்றாளே, என்ன டேஸ்டோ போ என்றாள். அரவிந்தை பற்றி ஷாம் 1 அல்லது 2 விஷயங்களை அறிந்திருப்பதாக தோன்றியது. அதனால் அவனும் அவள் கூறியதை ஏற்றுக்கொண்டான். அவந்திகா, இப்போ நீங்களும் மாதவன் குடும்பமும் இப்போ முழு எதிரிகளா இருக்கீங்க. ஆத்மிகா அரவிந்த லவ் பண்றதால அவன் சார்பா அவ கண்டிப்பா உன்னை ஏதோ தொல்லை பண்ணுவா என்றான். கண்டிப்பா என்று அவந்திகா தலையாட்டினாள். ஆனால் அவள் முகம் எந்தவித உணர்ச்சியுமற்று இருந்தது. அவ என்ன நினைக்கிறாளோ செய்யட்டும், அவ ஏதாவது தப்பு பண்ணா நான் அவளை சும்மா விட மாட்டேன் என்றாள். அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆனால் அவளை எச்சரித்தான். உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? உண்மையை சொல்ல போனா அவளுக்கு எதிராக யாரும் ஒரு விரல தூக்க கூட துணிய மாட்டாங்க என்றான். அப்படின்னா அவ எதுவும் பெரிய தப்பா பண்ணிடக்கூடாதுன்னு அவ வேண்டிக்கிறது நல்லது என்று அவந்திகா கூறினாள். எனவே ஆத்மிகா பெரிய செல்வாக்கு மிக்க வாரிசாக இருந்தால் என்ன செய்வது? அவள் உண்மையிலேயே அவந்திகாவை கோபப்படுத்தினாள். அவளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அவள் மற்றவர்களை விட மோசமாக இருந்தாள். அவள் விருப்பத்துடன் சரணடைவாள். இருப்பினும் அவர்கள் பணத்துடனும் ஆள் பலத்துடனும் பிறந்ததால் யாராவது அவளுக்கு பின்னால் வருகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாவற்றிற்கும் துணிந்து இருக்க வேண்டும். அவந்திகாவின் கணிப்பு சரியாக இருந்தது. ஆத்மிகா மருத்துவ குழுவில் விதர்சனாவின் உதவியாளராக சேர முன்வந்தாள். ஆனால் அவளுடைய உண்மையான குறிக்கோள் அவந்திகாவிற்கு தொல்லை கொடுப்பதற்காகத்தான். அவந்திகாவை கஷ்டப்படுத்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பும் அவள் பயன்படுத்திக் கொள்வாள். அவள் அவந்திகாவை கண்ட போதெல்லாம் அவளை சீண்டிக் கொண்டே இருந்தாள். ஜனாதிபதியின் வீட்டில் இருப்பதற்கான தீய காரணங்களை அவள் மறைத்து வைத்திருப்பதாக கூறினாள். அவள் ஒரு கொலைகாரி, தப்பித்து வந்த குற்றவாளி மற்றும் உலகில் அனைத்து மோசமான விஷயங்களையும் அவள் செய்தாள் என்று அவந்திகாவினை பற்றி மோசமான வதந்திகளை பரப்பினாள். அவளுடைய செல்வாக்கு காரணமாக யாரும் அவளை தடுக்கவோ எதிர்க்கவோ துணியவில்லை. அவளுடைய இந்த செயலை பற்றி அனுஷா மேடத்திடம் கூட சொல்ல ஒருவரும் துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அதை செய்ய தைரியம் யாருக்கு இருந்தது? அனுஷா மேடம் ஆத்மிகாவை லேசாக திட்டுவார். ஏனென்றால்
நாள் முடிவில் அவர்கள் எல்லாம் ஒரே குடும்பம். அதுவும் ஆத்மிகா குடும்பமும் அவளை எதுவும் கேட்க மாட்டார்கள். அவள் வைத்ததுதான் சட்டமே. இப்போது அவளுக்கு பின்னால் மாதவன் குடும்பமும் இருந்தது. ஆத்மிகாவை நடைமுறையில் பார்த்தால் அவ்வளவு ஈஸியாக யாராலும் வெல்ல முடியாது. அதனால் ஆத்மிகா அவந்திகாவை எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை அங்கு இருந்தவர்கள் பார்த்தபோது அவர்கள் இனி தங்களை அவந்திகாவுடன் சேர்க்க துணியவில்லை. எல்லோரும் ஒன்றிணைந்து அவளை தனிமைப்படுத்தினர். மீட்டிங் போது அவளுக்கு மிக மோசமான இருக்கை வழங்கப்பட்டது மற்றும் கேன்டீனில் சாப்பாடு கூட மிச்சம் மீந்தவைதான் கிடைத்தது. நான்வெஜ் பீஸ் எப்போதாவது தான் அவளுக்கு கிடைத்தது. அதிலும் யாராவது சாப்பிட்டு கடித்திருந்த அடையாளங்களை அந்த பீஸில் அவளால் காண முடிந்தது. எப்படி இருந்தாலும் அவந்திகா அங்கு இருந்த போது ஒரு சைவ உணவு மட்டுமே சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனென்றால் அது மட்டும் உண்ணக்கூடியதாக இருந்தது. எல்லோரும் அவளை கடந்து செல்லும் போது ஏதோ ஒரு கேவலமான மிருகத்தை பார்ப்பது போல பார்த்து செல்வார்கள். இது ஜனாதிபதியின் வீடு இல்லை என்றால் அவர்கள் அதைவிட இன்னும் மோசமாக செய்திருப்பார்கள். இந்த கொடுமைப்படுத்துதல் செயல்களை கண்டு ஷாம் கோபமடைந்தான். ஆனால் அவந்திகா அவர்களால் பாதிக்கப்படவில்லை. இதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் பழிவாங்க போடுற பிளானை விட இதெல்லாம் குழந்தைத்தனமா இருக்கு, எனக்கு சிரிப்பு தான் வருது என்று அவந்திகா அவனிடம் கூறினாள். அவள் ஒரு வலிமையான நபர் என்று ஷாம் அறிந்திருந்தான். ஆனால் அவனால் கவலைப்படாமலும் இருக்க முடியவில்லை. ஆனா உனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா என்றான். அவந்திகா சிரித்தாள். ஏன், நான் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்ல. இந்த உலகத்துல யாரும் எனக்கு எதிரா எதுவும் பண்ண முடியாது என்றாள். ஷாம் சிரித்தான். அவளுடைய நம்பிக்கையானது அவனுக்கு ஞாபகம் வந்தது. நீ சொல்றதும் சரிதான். ஒரு தப்ப தெரிஞ்சு செய்யறவங்க கண்டிப்பா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நான் உன்னை திரும்பவும் குறைச்சு மதிப்பிட்டேன்னு நினைக்கிறேன் என்றான். இந்த வெளிப்பாட்டை கண்டு அவந்திகா அதிர்ச்சி அடைந்தாள். அவளுடைய நினைவு மீண்டும் வந்தபோது உண்மையில் ரவி யார் என்று அவளுக்கு தெரிந்ததா? அவன் அதை அவளிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. அவள் மீதான அவனது அணுகுமுறை திடீரென்று மாறிவிட்டது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு ஏன் தெரியாது? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நீங்க 2 பேரும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்தீங்களா என்று ஷாம் கேட்டான். அவந்திகா அதை மறைக்கவில்லை, தலையை ஆட்டினாள். இல்லை என்று. அப்படின்னா நீ என்ன மாதிரியான பர்சனா இருந்த என்றான். நான் உண்மையிலேயே அப்ப ஒரு மனுஷியாவே இல்ல, உயிரில்லாத ஆத்மா மாதிரி தான் இருந்தேன். யார்கிட்டயும் பேசக்கூட பிடிக்காது, லூசு மாதிரி இருந்த என்றாள். ரவியின் மனைவியிடம் ஏதோ மன ரீதியான தவறு ஏற்பட்டது என்ற பழைய வதந்திகள் ஷாமுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. அவள் மனம் தளராமல் இருந்தாள். தன்னை மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்திக் கொண்டாள். நாள்தோறும் ஒரு பொம்மையைப் போலவே தடுமாறினாள். தன்னை யார் என்று கண்டுபிடிப்பதில் முழுமையாக கவனம் செலுத்தினாள். எனினும் எல்லாம் மாறிவிட்டது. அவள் தான் யார் என்றும் தனக்குள் இருந்த நம்பிக்கையையும் கண்டாள். அவள் ஒரு புதிய பெண்ணாக மாறினாள். அவந்திகா, வருங்காலத்துல நீ என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் அது எப்பவுமே வெற்றியாதான் இருக்கும் என்று ஷாம் கூறினான். அவந்திகா சிரித்தாள். புரியுது, இருந்தாலும் நம்மளோட வடிவமைப்பு சீக்கிரமே முடிஞ்சிடுங்கிறது உண்மைதான் என்றாள். ஷாமின் முகத்தில் உடனே சிரிப்பு நிறைந்து இருந்தது. உண்மையிலேயே பல ராத்திரிக்கு அப்புறம் வெற்றி ஒரு வழியா நம் கைக்கு வந்துருச்சு என்றான். இருப்பினும் அந்த நேரத்தில் ஆத்மிகாவின் தொல்லைகளும் அதன் வரம்பை எட்டியது. அவந்திகாவிற்கு அவள் செய்த கொடுமைகள் தொல்லைகளினால் இங்கிருந்து அவள் சென்று விடுவாள் என்று நினைத்தாள். பாவம், அவளுக்கு அவந்திகாவை பற்றி இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவந்திகா மிகவும் தைரியமாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தாள். இது விதர்சனாவின் தினசரி தூண்டுதல்கள், அரவிந்திடம் போனில் பேசுவது, அவன் இன்னும் அவந்திகாவை பற்றி அவளிடம் தாறுமாறாக சொல்வது எல்லாம் சேர்ந்து ஆத்மிகாவிற்கு அவந்திகாவின் மீது வெறுப்பு, கோபம் எல்லாம் அதிகமானதே தவிர குறைந்த பாடில்லை. இனியும் அவளால் பொறுமையாக இருக்க முடியும் என்று தோணவில்லை. தற்செயலாக ஜனாதிபதி அன்று உடல்நிலை மிகவும் சீரியஸாக ஆனது. ஒரு வழியாக அவரை போராடி ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு பிறகு அவரை காப்பாற்றினர். அவந்திகாவை இங்கிருந்து வெளியே அனுப்ப இந்த வாய்ப்பை ஆத்மிகா பயன்படுத்திக் கொண்டாள். அனைவருக்கும் முன்னால் ஆத்மிகா அவந்திகாவை குறிப்பிட்டு, அத்தை, என்னால இனி அவளை பொறுத்துக்க முடியாது. நீங்க இப்பவே இவளை இங்கிருந்து வெளியே அனுப்புறீங்க. அவ எந்த வேலையும் செய்யாதப்ப சும்மாவே இங்க என்ன பண்றா? இப்ப மாமாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. இவ என்ன பண்ணா? குத்து கல்லாட்டம் அப்படியே நின்னுட்டு தான் இருக்கா. வேற என்ன பண்ணா? அப்படி இருக்கிறப்போ நாம ஏன் இவளை இங்க வச்சிருக்கணும்? அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பொய் சொல்லிக்கிட்டு இங்க இருக்கிற அத்தை. நம்ம ஏமாந்துட கூடாது. வேலை தெரியும்னு பொய் சொல்லிக்கிட்டு இங்க இருக்கா. அவளுக்கு சாவை விட பெரிய தண்டனை கொடுக்கணும் என்றாள்.
அவளுடைய திடீர் குற்றச்சாட்டு அங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விதர்சனா மட்டுமே அவளது சோகத்தில் மறைமுகமாக மகிழ்ந்ததாக தோன்றியது. எனினும் அவந்திகா எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். அவள் முகம் எப்போதும் போல அமைதியாக இருந்தது. ஷாம் கோபமடைந்தான். ஆத்மிகா, அவந்திகா என்னோட தனிப்பட்ட உதவியாளர். அவளோட திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால பிளீஸ் அவளை பத்தி இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து என்றான். ஷாம் அவந்திகாவிற்கு ஆதரவாக பேசியதை பார்த்ததும் ஆத்மிகாவிற்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்தது. அவளுக்கு ஷாமை பிடிக்கும் என்று அர்த்தமல்ல. ஆனால் அவள் பிறந்ததில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் அவளுக்கு அடிபணிந்துதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவள் இதயத்தை வெல்ல எல்லாவற்றையும் செய்வார்கள். ஷாம், நீங்களும் அவ கூட சேர்ந்துகிட்டு மோசடி பண்றீங்களா? அவ திறமையானவனு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே. அவ அப்படி உண்மையிலேயே திறமையானவனா அத எங்க கிட்ட நிரூபிக்க சொல்லு. அவ இவ்வளவு நாளா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா. அதான் அவ செஞ்ச வேலை. ஆத்மிகா அவளை அவ்வளவு எளிதில் விடுவதாக தெரியவில்லை. அவள் சொல்றதும் சரிதான் என்று அவளும் உணர்ந்தாள். குறைந்தபட்சம் அங்குள்ள பெரும்பாலானோரின் பார்வையில் அவந்திகா எதற்கும் பணியாதவள் போன்றே இருந்தாள். ஆத்மிகாவின் வார்த்தைகள் கொஞ்சம் திமிராக இருந்த போதிலும் அங்குள்ள அனைவரின் மனதிலும் உள்ள எண்ணங்களுக்கு அவள் குரல் கொடுத்தாள். அனுஷா மேடம் கூட மெதுவாக அவளுடைய வார்த்தைகளால் திசை திருப்பப்பட்டார். அவர் ஷாமை நம்பினார். அதனால் அவந்திகாவை நம்பினார். இருப்பினும் இவ்வளவு காலமாக அவர்கள் இன்னும் ஒன்றும் செய்யாமல் இருப்பதால் அவள் பதற்றமடைந்தாள். அவந்திகா, அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவளை மன்னிச்சுடு. இருந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. பிளீஸ் எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமா என்று அவள் கேட்டாள். ஆத்மிகா, அவ ஒன்னும் தெரியாதவ. அது தவிர வேற என்னத்தை அவளால சொல்ல முடியும்? நாம ஏன் அவகிட்ட படிஞ்சு போகணும்? அவ ஒரு குற்றவாளி. நாட்டோட ஜனாதிபதியையே ஏமாத்தி இருக்கா. அவளை தூக்கி ஜெயில போடணும் என்றாள். ஆத்மிகா என்னை பத்தி ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது என்று அவந்திகா திடீரென்று கூறினாள். ஏன், நான் சொன்னதுல ஏதும் தப்பு இருக்கா? இல்ல ஏதாவது பொய் தான் இருக்கா? உண்மை என்னன்னா நீ ஒரு யூஸ்லெஸ். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? சரி, இப்பவே எல்லார்ட்டையும் கேக்குறேன், இவ ஒரு யூஸ்லெஸ் தானே என்றாள். கண்டிப்பாக. ஆத்மிகாவிற்கு எதிராக யாரும் பேச துணியவில்லை. விதர்சனா தான் முதலில் தனது கருத்தை கூறினாள். அவள் தெளிவாக, அவந்திகா, நீ ஒரு யூஸ்லெஸ் தான். உனக்கு மெடிசன் பத்தி எதுவுமே தெரியாது. அதுதான் உண்மையும். நீங்க இருக்கிறது ஜனாதிபதிக்கு எந்த விதத்துல ஹெல்ப்பா இருக்க போது? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்றாள். எல்லாம் சரிதான் அவந்திகா, நீ வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆனா நீ எதுவும் செய்யல. எங்களால ஏதும் பண்ண முடியாது. நாங்க எல்லாம் விதர்சனா பக்கம்தான் என்றனர். நாங்க வேணும்னே உங்களை டார்கெட் பண்ணல. நீங்க உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்களுக்கு காட்டு. நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு புரியவே, அப்போ நாங்க நம்புறோம் என்றனர். ஓகே, உங்களுக்கு எல்லாம் எனக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே என்று அவந்திகா திடீரென்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் அங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீங்க எல்லாம் ஒரு ஷோ பார்க்க விரும்பினா நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுவேன் என்று அவள் கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் ஆத்மிகா திகைத்து போய், உன்னோட திறமைய எங்களுக்கெல்லாம் காட்ட விரும்புறியா என்றாள். ஆமா மிஸ் ஆத்மிகா, நீயும் அதை தானே விரும்பின இல்லையா என்று அவளிடம் கேள்வியை திருப்பி கேட்டாள். ஆத்மிகா சிரித்தாள். என்ன சொல்ற? ஐ யூ சீரியஸ்? என்ன சிரிக்க வைக்காத. உன்கிட்ட பிசினஸ் முள்ள இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா மெடிசனை பொறுத்தவரை உனக்கு 1% கூட கிடையாது. அப்படி உண்மையிலேயே நீ உனக்கு எதுவும் தெரியும்னு நிரூபிச்சுட்டா நான் உன்னை அக்கான்னு கூப்பிடுறேன் என்றாள். சாரி, வேணாம், எனக்கு எந்த தங்கச்சியும் வேண்டாம். அதுவும் ஒன்னு மாதிரி திமிர் பிடிச்சவ என்றாள். அவந்திகா அவளை நேரடியாக நிராகரித்தாள். ஆத்மிகா என்பதால் அவள் எந்த விதத்திலும் அவளை வித்தியாசமாக நடத்த போவதில்லை. அவள் அப்படி கூறியதும் அவளுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அவந்திகா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இப்படி பேசுவ? இதெல்லாம் சும்மாதான். நான் உனக்கு நல்ல பாடம் ஒண்ணு கத்து கொடுப்பேன் என்றாள். அவந்திகா, நீ உண்மையிலேயே உன்னோட எல்லையை தாண்டிட்ட என்று விதர்சனா ஆத்மிகாவிற்கு உதவிக்கு வந்தாள். ஆனா முன்ன போல ஒரு ஆளை சமாளிக்க நாங்க எங்களையே தாழ்த்திக்க மாட்டோம். இப்ப நீ ஏதோ செய்யறேன்னு சொன்னியே, அது முதல்ல எங்களுக்கு காட்டு. நீ தோத்துட்டா நீ இங்கிருந்து வெளியில போயிடணும் என்றாள். அவந்திகா அவள் கூறியதற்கு தலையசைத்து அனுஷாவிடம், மேடம் பிளீஸ் என் கூட வாங்க என்று கூறினாள். அனுஷாவும் எதுவும் பேசாமல் தலையசைத்தாள்.
ஏனென்றால் அவரும் அவந்திகாவிற்கு ஜனாதிபதியை குணப்படுத்தும் திறன் உள்ளதா என்பதை அறிய விரும்பினார். அவந்திகா முதலில் சென்றாள். ஷாம் அவளுக்கு பின்னால் சென்றான். அவன் தனக்கு தானே சிரித்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் அந்த ஆடுகளுக்கு எல்லாம் அவளுடைய உண்மையான திறன் என்ன என்று தெரிந்துவிடும். அவந்திகா யூஸ்லெஸ் என்றா அவர்கள் சொன்னார்கள்? அவள் ஒருவருக்கு அங்குள்ள அனைவரின் ஒருங்கிணைந்த திறமைக்கு போட்டியாக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைய போகிறார்கள். ஏனெனில் இங்கு இருப்பவர்கள் இன்னும் அவந்திகாவை நம்பவில்லை. அவர்கள் எல்லாம் அவந்திகாவை முட்டாள் ஆக்குவதற்காக காத்திருந்தார்கள். அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது அவர்கள்தான் இருப்பதிலேயே பெரிய முட்டாள்கள் என்று. அவந்திகா விரைவில் அவர்களை ஷாமின் ஆய்வகத்திற்கு அழைத்து சென்றாள். ஷாமின் ஆய்வகம் மிகப்பெரியது. ஆனால் அங்கு ஒரு மிகப்பெரிய எக்விப்மெண்ட் என கம்ப்யூட்டரை மட்டும்தான் ஷாம் வேலைக்காக கேட்டது. அதை தவிர அவனுடைய ஆய்வகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஆத்மிகா உள்ளே நுழைந்த தருணத்தில், அந்த அவந்திகா எதுக்கு நம்மளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கா? இங்க இருக்கிற வெறும் இந்த இடத்தை பார்க்கவா? இங்க வேற என்ன இருக்கு என்று அவள் சத்தமாக சொன்னாள். அவந்திகா எதுவும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய தொடங்கினாள். விரைவில் அவர்களுக்கு முன் சுவரில் உள்ள திரை ஆன் ஆனது. இருப்பினும் அதில் எந்த உருவமும் இல்லை. அவந்திகா ஒரு ரிமோட்டை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றாள். அவள் திரையை சுட்டிக்காட்டி ஒரு பட்டனை கிளிக் செய்தாள். உடனே ஒரு இதயத்தின் படம் தோன்றியது. இருப்பினும் திரையில் தோன்றிய அந்த இதயம் ஒரு சாதாரண மனித இதயத்தில் இருந்து வேறுபட்டதாக இருந்தது. அவந்திகாவின் தெளிவான குரல் ஒரே நேரத்தில் ஒலித்தது. உங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உண்மையான இதயம் இல்ல, இது ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட் என்றாள். என்ன என்று மெக்கானிக்கல் ஹார்ட் என்ற வார்த்தையை கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது உண்மையிலேயே இருக்கா? அவந்திகா அதை விளக்கினார். மெக்கானிக்கல் ஹார்ட் டாக்டர் ஷாமின் ரொம்ப அற்புதமான வடிவமைப்பு. இது மனுஷங்களோட ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறதே இதோட முக்கிய நோக்கம். இது டாக்டர் ஷாமோட யோசனையும் வடிவமைப்பையும் வச்சு நான் கம்ப்யூட்டர்ல உருவாக்கி இருக்கிற முன்மாதிரி என்றாள். அவந்திகா மீண்டும் ரிமோட்டை அழுத்தினாள். திரை மாறியது. இது ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட். அதன் உள்கட்டமைப்பு ஒருவர் கவனிக்க முடியும். இந்த இதயத்தை மனித உடலில் நிறுவப்பட்டு உண்மையான இதயத்தை போல துடித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் இதயம் துடிக்கும் போது இதயம் மனித உடல் முழுவதும் ரத்தத்தை அனுப்புகிறது. மெக்கானிக்கல் ஹார்ட் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை திரை விரிவாக காட்டியது. இந்த அற்புதத்தை கண்டதும் அனைவரின் வாயை பிளந்து கொண்டு ஆ என்று பார்த்து கொண்டிருந்தனர். குறிப்பாக அங்கிருந்த மருத்துவர்கள். இந்த விஷயத்தில் உள்ள கடின உழைப்பை அவர்கள் புரிந்து கொண்டதே இதற்கு காரணம். வெளியாட்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒன்றை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்பதை அவர்கள் அறிவார்கள். வடிவமைப்பு புத்தம் புதியது அல்ல. ஆனால் வடிவமைப்பின் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஒரே இரவில் தீர்க்கப்படக்கூடிய ஒன்றல்ல. 100 வருடம் ஆனாலும் பெரும்பாலான சிரமங்கள் தீர்க்க முடியாது. மேலும் மனித உறுப்புகளுடன் ஒப்பிடும்போது மெக்கானிக்கல் ஹார்ட் மிக பெரியது. அதனால் இதற்கு மெட்டீரியல்களின் அதிக தேவை இருந்தது. முடிவில் இது ஒரு சாத்தியமற்ற வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பை டாக்டர் ஷாமோ நானும் முன்னாடியே முடிச்சிட்டோம் என்று அவந்திகாவின் திடீர் குரல் அறை முழுவதும் அனைவரின் காதுகளிலும் எதிரொலித்தது. ஒரு மருத்துவர் அதிர்ச்சியில் மூழ்கினார். அதுக்கு சான்ஸே இல்ல. மற்ற மருத்துவர்கள் உள்ளே நுழைந்தனர். இதுக்கும் சான்ஸே இல்ல. நீங்க 2 பேரும் எப்படி இதை செஞ்சிருக்க முடியும்? ஆமா, உண்மைதான். இது போல இருக்கிற ரொம்ப கஷ்டமான வடிவமைப்பை யாராலையும் முடிக்க முடியாதுதான். அவந்திகா, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரியோட எங்களை முதல்ல ஏமாத்த ட்ரை பண்றத நிறுத்து என்று விதர்சனா கோபமாக கத்தினாள். இருப்பினும் அவள் இதயத்தில் கவலை முளைத்தது. அவள் கூறுவது பொய் இல்லை என்று அவள் உணர்ந்தாள். அதையெல்லாம் அவள் பொருட்படுத்தாமல் அவந்திகா அவர்களிடம் பொய்தான் கூறுகிறாள் என்று மற்றவர்களையும் அவளையும் சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது. அனுஷா மேடம் உற்சாகமாக இருந்தார். இது உண்மையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவந்திகா மீண்டும் பேசினாள். டாக்டர் ஷாமோட விளக்கத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இது உண்மையா இல்ல பொய்யான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் ஹார்ட்டோட தியரியையும் பயன்பாட்டையும் நான் நம்புறேன். டாக்டர் ஷாம் அதை உங்க எல்லாருக்கும் பொறுமையா விளக்குவாரு என்றாள். அவள் ஷாமை பார்த்தாள். ஷாம் ரிமோட்டை வாங்கி தனது விரிவான விளக்கத்தை தொடங்கினான். அவந்திகாவோட கம்ப்யூட்டர் உருவாக்கிய முன்மாதிரி சரியானது. இது ரொம்ப சின்ன சின்ன விவரங்களுக்காக நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான தியரிட்டிக்கல் பயன்பாட்டை விளக்க ஷாம் சென்ற போது முன்மாதிரி சிறிய துண்டுகளாக அல்லது பிரிவுகளாக பிரிந்தது. இது ஒரு பிளான். அனைவருக்கும் புரிய சுலபமானது. ஷாம் தனது விளக்க பகுதியை ஒவ்வொன்றாக தொடர்ந்தான். அந்த அறை மிகவும் அமைதியாக இருந்தது.
ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் என்கின்ற அளவிற்கு அமைதியாக இருந்தது. எல்லோரும் திரையை நேராக உற்று பார்த்தார்கள். காதுகள் அகலமாக திறந்தன. டாக்டர்கள் குறிப்பாக தங்கள் கவனத்தை விளக்க காட்சியில் இருந்து நகர்த்த துணியவில்லை. அவர்கள் எதையாவது இழக்க நேரிடும் என்ற பயத்தில் வடிவமைப்பு மிகவும் தரமாக இருந்தது. ஷாமின் தத்துவார்த்த ஆதரவு துல்லியமாகவும் சிக்கலாகவும் இருந்தது. இது ஒரு மருத்துவ அதிசயம். புதிதாக பிறந்தவர்களைப் போல அவர்கள் அதை கவனத்துடன் கேட்டார்கள். அவருடைய எல்லா அறிவையும் அதில் புதைத்தார்கள்.